विद्याम्बा प्रिय विद्यानंदनाथ विद्याम्बा प्रिय विद्यानंदनाथ स्वगुरु शरणाश्रित सद्गुरुनाथ विद्याम्बा प्रिय विद्यानंदनाथ स्वगुरु चरणाश्रित सद्गुरुनाथ श्यामानंद मंडली स्थापक सद्गुरु ललितानंद प्रियवर देवा विद्याम्बा प्रिय विद्यानंदनाथ स्वगुरु चरणाश्रित सद्गुरुदेवा सद्गुरुदेवा सद्गुरुदेवा। सद्गुरु विद्यानंद भगवान की जय। पूर्णानंद भगवान की जय। परानंद स्वामिनः जय। श्यामानंद भगवान की जय। ललितानंद सद्गुरुनाथ महाराज की जय। प्रसिद्धं च सिद्धं परादेवी पुत्रम् प्रसिद्धं च सिद्धं परादेवी पुत्रं सुसिद्धं च विद्धि विद्याम्बा कळत्रम् सुसिद्धं च विद्धि विद्याम्बा कळत्रम् विख्यातं च तातं गुरोः पद्मपादे विख्यातं च तातं गुरोः पद्मपादे संलग्नचित्तं दीयता सद्गुरुर्मे गुरोः पद्मपादे संलग्नचित्तं दीयता सद्गुरुर्मे कुलेशं महद्भिर्नुतेशं विचित्रं कुलेशं महद्भिर्नुतेशं विचित्रं महेशं जनेशं महानन्दगात्रं महेशं जनेशं महानन्दगात्रं रमेशं परेशं महालक्ष्मीरूपं रमेशं परेशं महालक्ष्मी प्रियं सुरेशं भजेशं विद्याम्बा समेत सुरेशं भजेऽहं तु मद्वंशनाथम् प्रचण्डं सतां भक्तिभूतिप्रदान प्रचण्डं सतां भक्तिभूति प्रदान सतुण्डं सदा शक्तिभावैः प्रसिद्धं सतुण्डं सदा शक्तिभावैः प्रसिद्धं महाचण्डधीरम् अखण्डं महन्तं महाचण्डधीरम् अखण्डं महन्तं
सुरौद्रौ महद्रक्षणे सुरौद्रौ महद्रक्षणे ये सुव्रतौ भजेह सुनामं सदा गीयमानं महद्भिः सुनामं सदा गीयमानं महद्भिः सुनेमं मुधा ध्येयमानं प्रवर्षैः सुनेमं मुदाया ध्येयमानं प्रवर्षैः दुरूहं कलाना महानन्द तर्षैः दुरूहं कलानां महानन्द तर्षैः निगूढं सतां चिन्तने निगूढं सतां चिन्तने भावये महत्तत्त्वरूपं मुदा सत्त्वरूपं महत्तत्त्वरूपं मुदा सत्त्वरूपं महाज्ञानरूपं महाज्ञानरूपं सदा यज्ञरूप महाज्ञानरूपं सदा यज्ञरूपं सुरेशं प्रजानां सतां भक्तियुक्तैः सुरेशं प्रजानां सतां भक्तियुक्तैः जनेशं भजे श्री विद्यानन्दनाथं जनेशौ भजे श्री विद्यानन्दनाथ विद्यामयं विद्यानन्दनाथस्य पंचकं पापहारकौ विद्यामयं श्री विद्यामयं विद्यानन्दनाथस्य पंचकं पापहारकं संचितादिहरं वरं संचितादिहरं भूयात् भक्तेप्सितं सुखं संचितादिहरं पंचकं पापहारकं वरं पंचकं भूयात् भक्तेप्सितं सुखो भूयात् भक्तेप्सितं सुखो। सद्गुरु स्वामिनः जय. ஸ்ரீவித்யா மந்திரசாஸ்திரத்திலே தந்திரசாஸ்திரத்திலே ஆச்சாரியன் குரு
அவர் அனிவாரியம், அவர் இல்லாது ஸ்ரீவித்யா சம்பிரதாயமே இல்லை எனலாம். குரு அத்தியாவசியமான உறுதுணை ஆவார். அவரன்றி எதுவும் சித்திக்காது. அவருடைய அருள் இல்லாவிடில் எத்துணை படித்தும் அவன் மூக்கனே. அவனால் தன்னுடைய அனுபவத்தில் வெளியே சொல்ல இயலாது. அவ்வாறு ஆச்சாரியன் இன்றியமையாதவன். அவ்வாறே ஆச்சாரியனால் தரப்படுகின்ற சம்பவி, சாக்தி முதலான தீட்சைகள் அத்தியந்த இன்றியமையாத ஒரு வஸ்துவாகும். தீட்சையில் பல்விதம் இருந்தும் உயர்ந்ததாக கருதப்படுவது தீட்சைகள் பலவிதமானாலும் சாக்தி, சம்பவி, மாந்திரி என்ற 3 வகை மிகவும் விசேஷமாகும். சாக்தி என்பது குருநாதன் தன்னுடைய திவ்ய சக்ஷுசினாலே கண்கொட்டாது நம்மை பார்த்து அந்த சக்தி பாதத்தை ஏற்படுத்துகின்றார். தன்னுடைய தபோபலத்தை நமக்கு தருகின்றார். அது சக்தி என்று கூறப்படும். சம்பவி என்ற மற்றொரு வகை, அது தன்னுடைய திவ்ய சரணாரவிந்தங்களையே ஸ்ரீனுடைய சிரசிலே வைத்து பாத ஸ்பர்ஷத்தாலே பாத தீட்சை தருவது என்றும், மாந்திரி என்பது அந்த ஜீவனுக்குண்டான மந்திரோபதேசத்தை விஸ்தாரமாக கூறி அதன் புரஸ்சரண விதி இவ்வனைத்தையும் கூறி அவனை தயார் செய்வது என்பதாக 3 விதமான பிரசித்தமான தீக்ஷா விதிகள் சாக்த கௌல பரம்பரையிலே அன்று முதல் இன்று வரை நமக்கு கிடைத்த வண்ணம் லப்தமாக இருக்கின்றது என்பது பிரச்சலிதமாக எங்கும் காணப்படும் உண்மையாகும். ஒரு குரு பரம்பரைக்கும் ஒவ்வொரு விதமான கிரந்தம் மூல கிரந்தமாக கருதப்படும். அல்லாது மற்றவை அனைத்தும் சாஸ்திரங்களாக ஆகாது. ஸ்வசாஸ்திரே வித்யமானேயः பரசாஸ்திரேன வர்த்ததே ப்ரூணஹத்யா சமம் தஸ்ய ஸ்வசாஸ்திரம் அவமன்யதः. எவன் நமது குலாச்சாரமாக விளங்குகின்ற, உதாரணத்துக்கு நமது ஷாமானந்த மண்டலியர் காஷ்மீர பத்தியத்தையே அனுசரித்து பரமானந்த தந்திரத்தையே பிரதான கிரந்தமாக கொண்டு அத்துணை பூஜையும் அத்துணை தியான முறைகளும் அத்தனை ஜப முறைகளும் நமக்கு போதிக்கப்பட்டு வந்துள்ளன. யஹா ஸ்வசாஸ்திரே வித்யமானி, தன்னுடைய சாஸ்திரத்தில் கூறப்பட்டது எதுவோ, யஹா பரசாஸ்திரேன வர்த்ததை, அவத்தை விட்டுவிட்டு மற்றொரு சாஸ்திரத்தை அவலம்பித்து, ஒரு உதாரணத்துக்கு திரிபுரார்ணவம், குலார்ணவம் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றொரு கிரந்த சாஸ்திரத்தை, தந்திர சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவன் பூஜாதிகளை செய்வானே. ஆனால் ப்ரூணஹத்யா சமம் தஸ்ய ஸ்வசாஸ்திரம் அவமன்யதः, கத்தியை கொண்டு கொலை செய்வதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் கோஷிக்கின்றன. ஆஷேயஸ்ய ஸ்வசாஸ்திரஸ்ய பிரதேசாத் தத்குணை சக கர்மணம் பிரவிச்சாரார்த்தம் ஆபத்சு ச சமாப்னியாத். ஒரு ஆபத்து காலம் வந்துவிட்டது, கிரந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் தண்ணீரிலே அடித்து சென்று விட்டது என்ற ஒரு நிலை. ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன். அவ்வாறு இருப்பின் ஆர்ஷமான ராமாயண பாகவதாதி கிரந்தங்கள் புராணங்கள் எல்லாம் கூறும்படி நின்று குருவை பிரார்த்திக்க குருவானவர் வழிகாட்டுவார் என்று சாஸ்திரங்கள் கோஷிக்கின்றன. அவ்வாறு உயர்ந்ததான குரு பரம்பரையிலே ஆட்பட்ட நமக்கு பூமாம்பா சமேத ரித்தானந்தநாதர் ஸ்வகுருவாகவும் குருமாதாவாகவும், அவரோ ஷாமாம்பா சமேத ஷியாமானந்தநாதருக்கு பதாஷ்டராக அந்தேவாசியாக இருப்பதினால் பரமகுருவாக இந்த குருத்வந்தங்களும், பராம்பா சமேத பரானந்தநாதர் பரமிஷ்டி குருவாக நமக்கு அருள் செய்வதாகவும், பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதர் பராத்பர குருவாகவும், அதற்கும் மேலாக ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதர் என்கின்ற குரு பஞ்சகம் நமக்கு வழிகாட்டி வருகின்றது. அந்த குரு பஞ்சகங்களை ஒவ்வொருவரையும் நாம் ஸ்மரிக்கும் விதமாக சோக பஞ்சகமாக அவர்களுக்கு நமஸ்காரபூர்வமாக செய்து வருகையிலே இது ஸ்ரீ வித்யாந்தநாத பஞ்சகம் என்று அமைந்துள்ளது. இவ்வனைத்தும்
புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்று அனைத்து சக்த திலகங்களையும் நமஸ்கரித்து உயர்ந்ததான குரு பச்சகத்தை ஸ்ரீ வித்யாந்தநாதருக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குருபக்த ரத்னங்களாக வாழ வேண்டும், குருபக்தியின் திலக்கங்களாக மாற வேண்டும், சாதனையிலே உயர்கதியை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பிரசித்தஞ்ச சித்தம் பராதேவி புத்திரம் சுசித்தஞ்ச வித்தி வித்யாம்பா களத்திரம் பிரசித்தம் ச சித்தம். சித்தகணங்களுள் பிரசித்தியானவர், சித்திகளில் உயர்ந்த சித்திகளை கைவரப்பெற்றவர். பராதேவி புத்திரம், சாட்சாத்து மகாகணபதியாகவே இவர் கருதப்படுகின்றார். சுசித்தஞ்ச வித்தி வித்யாம்பா களத்திரம், உயர்ந்த சித்திகள் அனைத்தும் கைவரப்பெற்றவர். இதை அறிவீர், வித்தி அறிவீர், வித்யாம்பா களத்திரம், ஸ்ரீ வித்யாம்பாவின் பதியாக இருந்து நமக்கு அருள் துணை செய்பவர். விக்யாதஞ்ச தாத்தம் குரு பத்மபாதி, உயர்ந்த புகழ் பெற்றவர். தாத்தம், நமக்கு வழிகாட்டும் தந்தையாக விளங்குபவர். குரு, அப்பேற்பட்ட குரோஹோ பத்மபாதே, அவருடைய திருவடி தாமரையிலே சம்லக்ன சித்தம் தீயதம் சத்குருர்மே, சதா அதில் தோய்ந்த உயர்ந்த சித்தமுடையவர்களாக நம்மை அந்த அருள் நிலையை, உயர்நிலையை ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதர் நமக்கு தந்தருளட்டும். குலேஷம் மஹத்பிர்னுதேஷம் விசித்திரம் மகேஷம் கணேஷம் மகானந்தகாத்திரம். குலேஷம், சாதக குலத்திற்கு தலைவராக விளங்குபவர். மஹத்பிர்னுதேஷம், பும்மம்பா சமேத ரத்னாந்தராதர் தொட்டு அனைத்து மகான்களாலும் வழிபடப்பட்டவர். எண்ணற்ற சாதுக்கள், எண்ணற்ற மகனீயர்கள், அவர்களுக்கெல்லாம் மகாமண்டலேஸ்வரராக விளங்குபவர். மஹத்பிர்னுதம், மகாமண்டலேஸ்வரர்களால் நமஸ்கரிக்கப்படுகின்ற நுத ஈஷம் விசித்திரம், அவர்களால் தொழப்பெறும் திருவடியை உடையவராகிய விசித்திரம், நமக்கு என்றும் ஆச்சரியம் தரக்கூடியதான ஞானமும் ஞானஸ்பூர்த்தியும் சக்தியும் சக்திபாதமும் கருணையும் கருணை மழையையும் பிரவாகம் செய்தவண்ணம் இருக்கக்கூடிய இந்த குருத்வந்தங்கள். மகேஷம் ஜனேஷம் மகானந்தகாத்திரம், மகேஷம் ஜனேஷம் மகானந்தகாத்திரம். மகா ஈஷம், பரமசிவன் சாட்சாத்து. ஒரு விதமாக பார்த்தால் இவர் பரமசிவனாகவும், ஜனேஷம் ஜனங்கள் எல்லாருக்கும், சக்த திலகங்களுக்கு எல்லாருக்கும் ஈஷம் தலைவனாக இருப்பவர். மகானந்தகாத்திரம், உயர்ந்ததான ஆனந்தமும் ஞானமும், அந்தஸ்மரணத்திலிருந்து ஏற்படுகின்ற உயர்ந்ததான ஆனந்தம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதான ஒரு பிரகாசத்தையும் ஆத்ம ஜோதியையும் அவருடைய சரீரமெங்கும் வாரி திரைக்க, அதனால் ஏற்பட்ட மகானந்தகாத்திரம், ஆனந்த வடிவாக இருப்பவர். ரமேஷம், சாட்சாத்து சிவபதியோ பரேஷம், அல்லது பரமசிவனோ அல்லது பிரம்மாவோ, மகாலக்ஷ்மி பிரியம், சாட்சாத்து மகாலட்சுமி பதியோ என்றெல்லாம் என்னமா போல் அமைந்துள்ள குருநாதர். சுரேஷம் பஜேஹம் து மத்வம்சநாதம், சுரேஷம் தேவாதி தேவனாகிய பரசிவ மெய்ப்பொருளை, குருநாதரை, ஆதிநாதரை பஜேஹந்து மத்வம்சநாதம், சுரேஷம் பஜேஹந்து மத்வம்சநாதம். எனது குல தெய்வமாக விளங்குபவரை, வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதரை நமஸ்கரிக்கின்றேன். எல்லா கிரந்தங்களும் தந்திரசாஸ்திரமும் கூறுவது, ஜிதேந்திரியனாக இல்லாவிடில் அவனுக்கு கௌள மார்க்கத்திலே அதிகாரம் இல்லை என்பது எல்லா இடங்களிலும் கூறப்பட்டுள்ளது. ஆயினும் பரமானந்த தந்திர டிப்பிண்யாம்
அஜிதேந்திரியானாம் கந்தோதகேன பூஜனம் உக்தம். தன் இந்திரியங்களை தன்வசம் வைக்க இயலாதவன் கந்த தீர்த்தத்தினாலேயே பூஜனை செய்யலாம் என்று பரமானந்த தந்திரம் கூறுகின்றது. பரமானந்த தந்திரத்தில் மேலும் கூறப்பட்டது, அனதிகிருத்தஸ்ய பிரதிநிதாக விகாரஸ்ய சஷவிஷாண துல்லியத்வாது. இது மிகவும் அல்ப பயனை தரக்கூடியதாக ஆகும். ஜிதேந்திரியத்துவம் இல்லாவிடில் அவனுடைய கர்மா அனைத்தும், அவனுடைய உபாசனை அனைத்தும் கோல மார்க்கத்திலே ஜெயப்பிரதமாக இருக்காது. அந்யாசாம் தேவதானாம் தூ பூயோ பூயோ நிஷேவனாத்து. எண்ணற்ற தேவதைகளை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிப்பதினால் பரிபக்வமனாக கௌலே லப்த பிராமாணி அநேக பிராமாண்யகோ நரஹ. மனமானது செம்மைப்படுகின்றது. பாஹ்யேந்திரியாணி சம்யம்ய, வெளியில் சுட்டுகின்ற இந்திரியங்களை தம் வசப்படுத்தி பிரவிஷேத்து அத்திர நேதரஹா, எங்கும் செல்லாதபடி செய்ய வேண்டும். யஸ்யாத்து யஸ்ய அந்நிய தேவதா நாமகீர்த்தனம் ஜன்மகோட்டிஷு தஸ்யைவ பவதி ஸ்ரத்தா ஸ்ரீதேவி நாமகீர்த்தனே. பல்வேறு தேவதைகளின் நாமங்களை கூறி 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 அபியாசமும் ருச்சியும் ஏற்பட்டவர்களுக்கு மட்டுமே ஸ்ரீதேவியின் நாமகீர்த்தனத்திலே ருச்சி ஏற்படும், அபிருச்சி ஏற்படும். சரமே ஜன்மணியதா ஸ்ரீ வித்யோபாசகோ பவேத். இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறக்கின்ற பிறவிச்சூழலிருந்து விடுபட்டு சரம ஜன்மத்திலே ஸ்ரீ வித்யோபாசகனாக அவன் ஆகி நாமசாஸ்திரபாட்டஸ்ச ததா சரம ஜன்மணி, தேவியின் சஹஸ்ரநாமத்தை அனவரதம் கீர்த்தனம் செய்யும் பாக்கியத்தை அவன் பெறுகின்றான். ஸ்ருதி ஸ்மிருதி புரோக்த கர்மானுஷ்டானாத் பகுஜன்மசு, எண்ணற்ற பிறவிகளிலே ஸ்ருதி ஸ்மிருதி கூறியபடி கர்மானுஷ்டாங்களை விதிவத்தாக செய்தவன் மட்டும் சோதிதஞ்ச மனோ ஜாத்வா ஸ்ரீ வித்யோபாசகோ பவேத். அவன் மனமானது செம்மைப்பட்டு ஸ்ரீ வித்யோபாசகனாக ஆகின்றான். எனவே சர்வதா கோபனீயம் வித்யாசாத் வித்யாஸ்யாத் அஜிதேந்திரியே தேன வீரியவதி வித்யா ந வித்யாசாத் பிரகாசிதா. எனவே ஜிதேந்திரியத்துவம் இல்லாதவனுக்கு இந்த உயர்ந்ததான சாஸ்திரத்தை போதிக்க வேண்டாம் என்று தந்திர சாஸ்திரங்கள் பொதுவாக கூறும் விஷயமாகும். இவ்வாறு அனதிகாரிகளுக்கு போதிப்பதில்லை என்று நம் குரு பரம்பரையிலே பெரியோர்கள் எல்லாரும் பின்பற்றி வந்து ஒழுகிய உயர்ந்ததான நற்பண்பாகும். அவ்வாறல்லாது அஜிதேந்திரியனாக ஒருவன் இருந்துவிட்டால், அபாத்திரமாக ஒருவன் இருந்துவிட்டால், அவனுக்கு சமதமாதி நற்குணங்கள் இல்லை என்றால், அவனுக்கு விளைநிலம் செம்மைப்பட்டால் அல்லவா அதில் இடப்படும் வீரியமிக்கதான அந்த விதை நெல் முளைக்கும். அத்தண்டி பாறையிலே அது விழுந்து என்ன பிரயோஜனம்? அதுபோல் மகான்கள் தன்னுடைய ஒரு கணநேர தியானத்தினாலே நம்மளை ஸ்கேன் செய்துவிட்டு இவன் பாத்திரமா அபாத்திரமா அல்லது கருணையை மட்டுமே எங்கி நிற்கும் சத்பக்தனா என்றதை அறிந்து கொண்டு தத்வாரா அவனுக்கு எதை தர வேண்டுமோ அதை அந்தந்த வேளைகளிலே தந்தி அருள்வர் என்பது பிரசித்தமான வழி. அவ்விதம் உயர்ந்ததான ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதரின் கொரோனா பிரவாகத்தால் இந்த பஞ்சகத்திலே அவருடைய அளப்பரிய பெருமை, அவருடைய அளப்பரிய மகிமை, வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத உயர்நிலையிலே உலவும் குருத்வந்தங்கள், அவர் எந்த ஒரு குருத்வந்தங்களுக்கு அந்தேவாசியாக இருந்தாரோ அந்த மகனீயர் அவரையும் நாம் ஸ்மரித்து கொண்டு இந்த முதல் பாகத்தை மேலும் அடுத்த தொடரிலே தொடர்வோமாக. வித்யாமய ஸ்ரீ வித்யாம்பா பிரிய ஸ்ரீ வித்யாமய வித்யாம்பா பிரிய ஸ்ரீ வித்யானந்தநாத சத்குரவே ஸ்ரீ வித்யானந்தநாத
सद्गुरवे ते जयमङ्गलं नित्यशुभमङ्गलं जयमङ्गलं नित्यशुभमङ्गलं स्वगुरुपद चिन्तकाय चिन्तिते फलदायकाय भक्तचिन्तिते फलदायकाय भक्तचिन्तामणयते जयमङ्गलं नित्य शुभमङ्गलं विद्याम्बा प्रिय विद्यानन्दनाथाय ते जयमङ्गलं नित्यशुभमङ्गलं ललितानन्दनाथस्य परात्पर गुरुवे ते ललितानन्दनाथस्य परात्पर गुरवे ते सिद्धानां पतये सर्वसिद्धिदायिने ते जयमङ्गलं नित्यशुभमङ्गलं विद्याम्बा प्रिय विद्यानन्दनाथाय ते जयमङ्गलो नित्यशुभमङ्गलं जयमङ्गलो नित्यशुभमङ्गलं जय सद्गुरु स्वामिनः जय।